இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ரன் பண்ணிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு அதிவேக மனிதராக ஒருத்தர் உருவெடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 செகண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 மீட்டரை கடந்திருக்காருங்க. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 10.09 செகண்டுங்க. 10.09 செகண்ட்ல கடந்திருக்காரு. இந்தியாவில் இந்த ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் யாருமே வந்து பண்ணல. பட் இப்போ ஒரு மனிதர் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்ப்போம். இவர் தாங்க. ஓகே, இந்தியாவின் குரிந்தர் சிங். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரிந்தர் சிங். அப்ப அதிவேக இந்திய ஓட்டப்பந்தய வீரர் என்ற வரலாற்று சாதனை வந்து படுத்திருக்காரு. இப்போ இவருடைய ரெக்கார்டு தான் இனிமேல் யார் வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா முறியடிக்கணும். இப்போ ஒரு ரெக்கார்டை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பதிச்சிருக்காரு. ஓகே, இந்த போட்டி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற பெடரேஷன் கோப்பை ஆடவர் 100 மீட்டர் இறுதி போட்டி. எது? பெடரேஷன் கோப்பை ஆடவர் 100 மீட்டர் இறுதி போட்டியில தான் இவர் வந்து பங்கேற்றிருக்காரு. இவர் எடுத்துக்கொண்ட நேரம், அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தய இலக்கை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10.09 வினாடிகள்ல கடந்திருக்காருங்க. அதாவது 11 செகண்டுக்கு கம்மி. 11 செகண்டுக்கு கம்மியா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை வந்து கடந்திருக்காரு. இதுவரையில இந்தியாவில் இந்த சாதனை அப்படின்றது படைக்கப்படல. அதனாலதான் இவரை என்ன சொல்றாங்க, வேகமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில். இந்த சாதனையின் மூலம் 100 மீட்டரை 10.09 என்ற வினாடிகளுக்கு நெருக்கமாக கடந்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஓட்டப்பந்தய வீரர் பெற்று வரலாற்றில் என்ன பண்ணிருக்காரு, இடம் பிடிச்சிருக்காரு. அப்போ யார் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். குரிந்தர் சிங், குரிந்தர் வீர் சிங் அவர்கள் இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, அக்னி 1 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை வந்து நடைபெற்றிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கும். இதுதான் அந்த ஏவுகணை. இந்தியா தனது அக்னி 1 பாலிஸ்டிக் ஏவுகணையினுடைய சோதனை ஏவுலை மே 22ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. சோதனை நடைபெற்ற இடம், இந்த ஏவுகணை சோதனை வந்து எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா எப்பவுமே ஒடிசா மாநிலத்துல பண்ணுவாங்க. ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒரு ஒருங்கிணைந்த சோதனை தளத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. இயக்க அமைப்பும் பார்க்கும்போது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல் படி இந்த சோதனையானது மூலோபாய படைகளின் கட்டளையின் கீழ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நடத்தியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டோ, ஓகே, அவங்களுடைய அந்த கட்டளையின் அடிப்படையில் இது நடத்தப்பட்டிருக்கு. திட்டத்தினுடைய வெற்றின்னு பார்த்தோம்னா இந்த ஏவுதலில் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து நோக்கங்களையுமே வெற்றிகரமா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அக்னி 1 வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இலக்கை வந்து வச்சு போக்கஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த இலக்கை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்குங்க. அக்னி 1 அதோடைய விளக்கம் பார்த்தோம்னா அக்னி 1 என்பது இந்தியாவால் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை, ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிஷன் தான். SRBM அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க இந்தியாவில் நம்முடைய உள்நாட்டு தொழில்நுட்பத்தால DRDO-ஆல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். ஜீவன் அப்படின்ற ஒரு செயலியை மத்திய அரசு வெளியிட்டு இருக்காங்க. இந்த செயலி யாருக்கானது, எதற்கானது அப்படின்னு பார்த்தோம்னா முதியோர்களுக்கான ஒட்டுமொத்தமான சேவையை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான செயலி தான் ஜீவன் செயலி. அப்ப இந்த செயலி பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. மூத்த குடிமக்களின் நலனுக்காக அரசாங்கம் ஜீவன் என்ற புதிய பிரத்யேக செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த செயலியோட விரிவாக்கம் என்னன்னு கேட்பாங்க. ஜீவன் என்பதன் முழு வடிவம் கூட்டு முதியோர் அதிகாரம் அளித்தல் மற்றும் மெய்நிகர் உதவி வலையமைப்பு, ஜாயிண்ட் எல்டர்லி எம்பவர்மெண்ட் அண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நெட்வொர்க் அப்படின்றது தான் இந்த ஜீவன் அப்படின்றதுக்கான விளக்கம். அதை தமிழ்ல கேட்டாங்க அப்படின்னா கூட்டு முதியோர் அதிகாரம் அளித்தல் மெய்நிகர் உதவி வலையமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதோடைய முதன்மை நோக்கம் பார்த்தோம்னா இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஒரு டிஜிட்டல் தளம் மூலம் முதியோர்களுக்கான நல சேவைகள், அவசர உதவி, சுகாதார தகவல், சமூக உதவி ஆகியவற்றை சுலபமாக கிடைக்க செய்வது இதோடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல முதியோர்களுக்கான அனைத்து சேவையுமே உள்ளடக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். திட்டத்துடைய இலக்கு, இந்த முன்னெடுப்பு முதியோர் பராமரிப்பை மேலும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் திறமையானதாகவும் முதியோர்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதை இலக்காக கொண்டிருக்கு. ஜீவன் செயலியுடைய முக்கிய அம்சம், அரசாங்கத்தின் முதியோர் நல திட்டங்கள் குறித்து துல்லியமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்குது. அரசு ஆதரவு பெற்ற மூத்த குடிமக்கள் இல்லங்கள், அதே மாதிரி NGO அவங்க பண்ணக்கூடிய இந்த இல்லங்கள், இவங்களுக்கு எல்லாமே ஆதரவு சேவைகள் கொடுக்கப்படுது. சுகாதார பாதுகாப்பு,
சமூகத்தில் முதியோர்கள் ஒருங்கிணைக்கும் சமூக உள்ளடக்க ஆதரவை இது என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு 3 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். நேற்று நடந்த யூபிஎஸ்சி தேர்வில் கூட நாம நம்முடைய அகாடமி சார்பாக போட்டு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிரதிபலிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதவ் புலிகள் காப்பகம் பத்தி போட்டிருந்தோம், அது அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொய்தாம் பத்தி போட்டிருப்போம், மொய்தாமும் கரண்ட் அஃபேர்ஸ்ல பிரதிபலிச்சிருக்கும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து வந்திருந்தது. இப்போ நம்ம என்ன தேவையோ அது மட்டும் நல்லா படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ மேல பார்த்ததுக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம். சமீபத்தில் ராஞ்சியில் நடைபெற்ற பெடரேஷன் கோப்பை போட்டியில் 100 மீட்டர் இலக்கை 10.09 வினாடிகள் கடந்த இந்தியாவின் அதிவேக மனிதன் என்ற வரலாற்று சாதனையை படைச்சவர் யார்? ஆன்சர் சொல்லுங்க. மேல பார்த்தோம் இல்லையா? அடுத்து மே 22 அன்று வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட அக்னி 1 என்பது எவ்வகையான ஏவுகணை அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல் படி அக்னி 1 ஏவுகணை சோதனை ஒரிசாவின் சந்திப்பூரில் எந்த அமைப்பின் கீழ் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? ஓகே, பாருங்க, இது நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். டிஆர்டிஓ, ஓகேவா? டிஆர்டிஓ மூலம் நடத்திருப்பாங்க. அடுத்து மூத்த குடிமக்கள் நலனுக்காக அறிமுகப்படுத்திய ஜீவன் என்ற செயலில் வி என்ற எழுத்து எதை குறிக்குது? ஓகேவா, நம்ம பார்த்தோம் இல்லையா? வெர்ச்சுவல். ஓகே, மீதியெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கடைசி ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. அரசாங்கம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள ஜீவன் மொபைல் செயலியின் முதன்மை நோக்கம் என்ன? யாருக்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரவியல் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாளையில இருந்து அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போக போகுது. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே நீங்க ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து வர இருக்கு, அதனால நிறைய வேகன்சிஸும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எல்லாரும் ஆல் த பெஸ்ட். நம்முடைய சேனல்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் எது இருந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும்.